வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. ட்ரம்பின் புதிய கோல்டு கார்டு விசா ஒரே நாளில் $5 பில்லியன் விற்கப்பட்டதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த கோல்டு கார்டு விசா திட்டம் பெரும் கவனம் பெற்றுள்ளது. $5 மில்லியன் மதிப்புள்ள இந்த கோல்டு கார்டு விசா அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற வாய்ப்பு வழங்குகின்றது. அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லூட்னிக் பிப்ரவரி 25 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய பின்னர் ஒரே நாளில் 1000 கோல்டு கார்டுகள் விற்பனை செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். இதற்கான மென்பொருளை எலான் மஸ்கின் குழு உருவாக்கி வருகின்றது என்றும் 2 வாரங்களில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1990 உருவாக்கப்பட்ட EP5 விசா திட்டம் மூலம் வெளிநாட்டவர்கள் 1 மில்லியன் முதலீடு செய்தால் அமெரிக்காவில் பணி வாய்ப்புகள் உருவாக்கி கிரீன் கார்டு பெற முடியும். 2024 ஆண்டில் 4500 EP5 விசாக்கள் வழங்கப்பட்டன. டொனால்ட் ட்ரம்ப் கோல்டு கார்டு திட்டத்தால் 1 மில்லியன் கார்டுகளை விற்பனை செய்யப்பட்டால் $5 டிரில்லியன் வருவாய் வரும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்திய முதலீட்டாளர்கள் இதற்கு பதிலாக வேறு நாட்டின் குடியுரிமை திட்டங்களை ஆராயக்கூடும் என நம்பப்படுகின்றது. அமெரிக்காவின் புதிய திட்டம் இந்திய முதலீட்டாளர்களை அதிகம் ஈர்க்கின்றது என நிபுணர்கள் கருதுகின்றார்கள். குடிவரவு சட்ட ஆலோசகர் பிரசாந்த் அஜ்மோரா இந்தியர்கள் அமெரிக்க குடியுரிமைக்கு குறைவாக முன்வருவார்கள் என்றும் கூறியுள்ளார். காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் 2 இஸ்ரேலிய பிணை கைதிகளின் வீடியோவை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர். 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் பிணை கைதிகளாக காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள 2 இஸ்ரேலியர்களை காட்டும் அதிர்ச்சி வீடியோவை ஹமாஸ் ஆயுத பிரிவினர் சமீபத்தில் வெளியிட்டுள்ளனர். சுமார் 3 நிமிடங்கள் ஓடும் இந்த வீடியோவில் பிணை கைதிகளான 2 இஸ்ரேலியர்கள் தரையில் அமர்ந்து ஹீப்ரு மொழியில் கேமராவை நோக்கி பேசுகின்றார்கள். இந்த வீடியோவின் சரியான பதிவு திகதி உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பிணை கைதி ஒருவர் தங்கள் சிறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி அவர்கள் வலியுறுத்துவது வீடியோவில் பதிவாகியுள்ளது. ஆஸ்கார் வென்ற நோ அதர் லேண்ட் திரைப்பட இயக்குனர் மீது தாக்குதல், மேற்கு கரையில் பதட்டம் அதிகரிப்பு. ஆகவே அக்டோபர் 7 தாக்குதலின் போது நோவா இசை விழாவில் இருந்து கடத்தப்பட்ட எல்கானா போஃபோர்ட் மற்றும் யோசப் ஹம் ஒஹானா ஆகியோரை AFP செய்தி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காசாவில் இஸ்ரேலிய பிணை கைதிகள் விவகாரம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வீடியோ வெளியாவதற்கு எல்கானா போபோட்டின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு பிணை கைதிகளை பாதுகாப்பாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் 2 முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ஒருவர் வீட்டில் அதிகாரிகள் எக்கச்சக்கமான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ள விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பெரிய போதை கும்பல் ஒன்றை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஜெனீவாவில் உள்ள முனிசிபாலிட்டியின் கவுன்சிலராக இருக்கும் கிரீன்ஷ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண். அவரது வீட்டில் வார இறுதியில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது அவர் வீட்டில் கஞ்சா முதலான பல வகை போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த வீட்டிலிருந்து 1 லட்சம் சுவிஸ் பிராங்குகள் ரொக்கத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். இதில் மோசமான விடயம் என்னவென்றால், இந்த போதை கடத்தல் கும்பலின் தலைவரே அந்த கவுன்சிலரின் மகனான 35 வயது நபர்தான் என கருதப்படுவதுதான். கடந்த வார இறுதியில் 2வது முறையாக கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண், அவரது கணவர் மற்றும் அவரது மகன் உட்பட மொத்தம் 9 பேரை போலீசார் கைது செய்தும் இருக்கின்றார்கள். கனேடிய மக்கள் பலர் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என முடிவு எடுத்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கு அதிக அளவில் சுற்றுலா செல்பவர்களில் முதலிடம் பிடித்து வந்தவர்கள் கனேடியர்கள். ஆனால் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என கனேடியர்கள் பலர் முடிவு செய்திருக்கின்றார்கள்.
ட்ரம்ப் கனடா மீது வரிகள் விதிக்கப் போவதாக மிரட்டியதைத் தொடர்ந்து கனேடியர்கள் அமெரிக்காவை தவிர்த்து கனடாவுக்குள்ளேயே பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதில் கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மக்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கேட்டுக்கொண்ட விடயத்தை மக்கள் பின்பற்ற துவங்கினார்கள். அதன்படி பிப்ரவரியில் அமெரிக்கா சென்று திரும்பிய கனேடியர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது 23% குறைந்துள்ளதாக கனடாவின் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை விட கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டி வருவதுதான் தங்களுக்கு கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கனேடிய மக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே எல்லை தாண்டி அமெரிக்காவுக்கு சென்று தங்கள் பணத்தை அமெரிக்காவில் செலவிடுவதில்லை என பலர் முடிவு செய்திருக்கின்றார்கள். இது போக சமீப காலமாக அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களும் கூட கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்படுவதாக வெளியாகி வரும் செய்திகள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் எண்ணத்தை தவிர்க்க கனேடியர்களை தூண்டியுள்ளது. விடயம் என்னவென்றால் 2024 ஆண்டில் மட்டுமே சுமார் 20.2 மில்லியன் முறை கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார்கள். ஆக அவர்களில் 10% பேர் அமெரிக்கா செல்வதை தவிர்த்தாலே அமெரிக்காவுக்கு சுமார் $2 பில்லியன் இழப்பும் 14,000 பேர் வேலை இழக்கும் நிலையும் ஏற்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவின் எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்து உலகளாவிய வர்த்தக பதட்டங்களை அதிகரித்துள்ளார். இது சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய பொருளாதாரங்களை பாதிக்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை மேலும் சீர்குலைக்கும் என்று AFP தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிர்வாக உத்தரவின்படி வெனிசுலா பெட்ரோலியத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாங்குபவர்களை இலக்காக கொண்டு புதிதாக அறிவிக்கப்பட்ட 25% வரிகள் ஏப்ரல் 2 முதல் நடைமுறைக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. IPL 2025 ஹர்பஜன் சிங் வர்ணனையில் இனவரி சர்ச்சை, ரசிகர்கள் கொந்தளிப்பு, ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த வரி விதிப்பு சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய இறக்குமதியாளர்களை கணிசமாக பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கப்படுகின்றது. நிபுணர்கள் இந்தியா, சீனா உட்பட அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கும் வெனிசுலா எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்றது என்று குறிப்பிடுகின்றனர். பிப்ரவரியில் வெனிசுலா சீனாவுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 5 லட்சம் பீப்பாய் எண்ணெயையும் அமெரிக்காவிற்கு 2,40,000 பீப்பாய் எண்ணெயையும் வழங்கியதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏப்ரல் 2 விடுதலை தினமாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அத்துடன் நியாயமற்ற நடைமுறைகளை நிவர்த்தி செய்ய வர்த்தக கூட்டாளிகளுக்கு பரஸ்பர வரிகளை விதிக்க உறுதியளித்தும் இருக்கின்றார். செய்தியாளர்களிடம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் 25% வரி ஏற்கனவே உள்ள கடமைகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டில் கட்டுமான துறையில் புனரமைப்பு தொடர்பான வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது குழு இன்று நாட்டிலிருந்து புறப்படுவார்கள் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்போது மொத்தமாக 20 பணியாளர்கள் அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய உள்ளனர். இந்த குழுவிற்கு கடவுச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்வு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோஷல விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற நடைமுறை பரீட்சை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குழு இந்த ஆண்டு ஜனவரியில் இஸ்ரேலுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த பயன்படுத்தப்படும் லாட்டரி குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலை பெற்ற 38 வேலை தேடுபவர்களுக்கு விமான பற்றுச்சீட்டு வழங்கும் நிகழ்வும் இன்று பணியக தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்படி இந்த குழுவும் இன்று இஸ்ரேலுக்கு புறப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஜனவரி 2025 முதல் 1266 இலங்கையர்கள் இஸ்ரேலில் கட்டுமான வேலைகளுக்காக சென்றுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.